இயேசுவில் பிரியமான எனது அன்பிற்கும் எனது பாசத்திற்கும் உரிய புனித இன்னாசியார் ஜெப ஐக்கியத்தை சார்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்பு நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசுடைய கல்வாரி பாடுகளையும் அவருடைய தியாக தழும்புகளையும் நாம் அதிகமாக நாம் தியானித்திருக்கிறோம். இப்போது நாம் பாஸ்கா காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கடவுள் இந்த உயிர்த்தெழுதலை ஆசீர்வாதங்களை நமக்கு அதிகமாக பொழிவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான நல்ல ஒரு ஜெப ஐக்கியம், புனித இன்னாசியார் பெயர் தாங்கின நல்ல ஒரு ஜெப ஐக்கியத்தின் மூலமாய் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சிலர் நினைப்பாங்க, இது ஒரு ஜெப குழு தானே, இதை கொண்டு என்ன இவங்க செஞ்சிட முடியும், இதனால் தேசம் வளர்ச்சி அடையுமா, திருச்சபை வளர்ச்சி அடையுமா என்று சிந்தனை உள்ள சில சிந்தனைவாதிகள் இருக்கிறார்கள். சில திருச்சபை தலைவர்கள் கூட இருப்பார்கள். அவங்க சின்ன ஜெபக்குழு தானப்பா அப்படின்னு அவங்க நினைக்கிற மனப்பான்மை நிறைய இடங்களில் இருக்கிறது. என் பாசமுள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு சிறிய ஜெபக்குழுவாக இருக்கலாம். ஆனால் ஜெபம் என்ற ஒளியை கொண்டு மிகப்பெரிய மலையை கூட உடைத்து விடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடவுளின் வார்த்தையை தியானிப்பதற்கு முன்னதாய் ஒரு ஜெபக்குழு ஒரு தேசத்தை எந்த அளவு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வந்தது என்ற ஒரு சரித்திரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு அதன் பின்பு ஆண்டவருடைய வார்த்தையை சற்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, தென் கொரியா என்ற ஒரு தேசம் இருக்கிறது. உலகத்திலே 223 நாடுகள் இருக்கின்றன. 800 கோடி மக்கள் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தென்கொரியா, அதை ஒட்டின தேசம் வடகொரியா. இந்த வடகொரியா ஒரு காலத்தில் கிறிஸ்தவ தேசமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்தவத்தின் எதிரிகள் அந்த தேசத்தை கைப்பற்றினபடினால் இன்று அந்த தேசம் ஒரு இருண்ட கண்டமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி அங்கு தடைபெற்று விட்டது. அங்கு ஒரு இருண்ட தேசம்தான் வடகொரியா என்ற ஒரு தேசம். அந்த தேசத்தை பற்றி அதிகமாய் உலகம் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தென்கொரியா அப்படி அல்ல. இந்த தென்கொரியா ஒரு புத்த மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு தேசம். இந்த தேசத்திலே பால் யாங்கிசோ அப்படின்னு ஒரு அருமையான ஒரு மனிதர் இருந்தார். அவர் புத்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர், புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள். அவரை பொறுத்தவரையிலே புத்தர் தான் கடவுள், புத்த மார்க்கம்தான் இந்த உலகத்தில் தலை சிறந்த மார்க்கம் என்று சிந்தனை உள்ள ஒரு சிந்தனைவாதி. அவர் ஒரு முறை உடல்நல குறைவோடு நோயுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அந்த மருத்துவமனையில் அவளுக்கு உதவி செய்த ஒரு செவிலியர் பெண் ஒருத்தி சொன்னால், ஐயா, நீங்கள் இரத்த வாந்தி எடுக்கிறீர்கள், மிகுந்த பலவீனத்தின் மத்தியில் நீங்கள் உடல்நல குறைவோடு கூட இருக்கிறீர்கள், நாங்கள் மருத்துவத்தின் மூலமாய் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், இந்த இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று அந்த பெண் சொன்னார். இவருக்கு அதிகமாக கோபம் வந்தது.
எங்களுக்கென்று ஒரு தெய்வம் இருக்கிறார், புத்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த பெண்ணை, அந்த செவிலியர் சகோதரியை திட்டி அனுப்பிவிட்டார். ஆனாலும் அந்த சகோதரி அந்த பால் யாங்கிசோ என்ற இந்த மனிதனுக்காக ஜெபித்தார்கள். அடுத்த முறை அவரை சந்திக்கின்ற போது ஒரு திரு விவிலியத்தை அவர் கையிலே கொடுத்து, இதை படியுங்கள் என்று சொன்னார். அதை அப்படியே தூக்கி எறிந்து விட்டார். அவரை பொறுத்தவரையில் புத்த மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். காலங்கள் கடந்தன, அவருடைய நோயின் தன்மை, நோயின் தாக்கம் அதிகமாய் காணப்பட்டது. ஒரு நாள் இவர் சிந்திக்க ஆரம்பித்தார். நமக்கு மருத்துவம் பார்த்த அந்த செவிலியர் தங்கை ஒரு வாலிப மகள், அவள் நம்ம எவ்வளவு அன்பு செய்கிறாள், நம்ம எவ்வளவு நேசிக்கிறாள். அவள் ஒரு தெய்வத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினாள் அல்லவா, அந்த தெய்வத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டால் என்ன என்று அவர் நினைத்தார். அவர் தூக்கி வீசின அந்த வேத புஸ்தகம் அவர் இருந்த அந்த மருத்துவமனை அந்த அறையிலே கிடந்தது. எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். வாசித்த போதுதான் அவர் உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இதுவரையிலே அவர் மகிழ்ச்சியோடு காணப்படவில்லை. ஏனென்றால் அந்த நோயின் தாக்கம் அவருக்கு மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் மகிழ்ச்சியை இழந்தவர் இப்போது மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். அதன் பின்பு இயேசுவை அறிந்தார், இயேசுவை தெரிந்து கொண்டார், இயேசுவிடத்திலே விண்ணப்பித்தார். அவர் புத்த மார்க்கத்தை சார்ந்தவர். அவருக்குரிய வழியிலே அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருக்கு இருந்த நோய் இரத்த வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தார். இப்போது அந்த நோயிலிருந்து அவர் குணமடைந்து விட்டார். இப்போ அவர் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. என்னவென்றால், இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு இருந்த இந்த நோயிலிருந்து விடுதலை தந்தாரே, அப்படி என்றால் இந்த இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த இயேசுவை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் உள்ளவராய் இயேசுவை அறிந்த அந்த தென்கொரியாவை சார்ந்த சிலரிடத்தில் கேட்டு அறிந்து கொண்டார். அறிந்த மாத்திரத்தில் அவர் உள்ளத்தில் ஒரு சிறிய ஜெபக்குழுவை உருவாக்கினார். அந்த தென்கொரியா தேசத்தில் ஒன்று கூடினார்கள், ஜெபித்தார்கள். அனுதினமும் ஒன்று கூடினார்கள், ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு ஜெபக்குழுவாய் உருவானது. ஒரு காலத்தில் புத்த மார்க்கத்தை பின்பற்றின தென்கொரியா இன்று மிகப்பெரிய கிறிஸ்தவ தேசமாக இருக்கிறது. அங்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே கடவுளை வழிபடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். எவ்வளோ பேர் ஒன்று கூடுகிறார்கள் தெரியுமா? 8 சர்வீஸ் அங்கு இருக்குது, அங்கு நடக்கிறது. 1,00,000 மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். அந்த தேசத்தினுடைய தலைவர்கள், தேசத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள், மீட்பின் அனுபவங்களை பெற்றவர்கள். அங்கு வேதத்தை வாசித்து தியானித்து தான் அந்த பாராளுமன்றமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று அந்த தேசத்தை செழுமையாக இருக்கிறது. இந்த பால் யாங்கிசோ என்ற மனிதர் இறந்து விட்டார். ஆனால் ஒரு ஜெபக்குழு மூலமாய் ஒரு தேசத்தின் வளர்ச்சி ஒரு ஜெபக்குழுவில் இருக்கிறது என்பதற்காக தான் இந்த சாட்சியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இன்னொரு வரலாறையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாது சுந்தர் சிங் என்ற அருமையான ஒரு தேவ மனிதர் நம்முடைய இந்தியாவில் இருந்தார். அவர் ஒரு பஞ்சாப் மார்க்கத்தை பஞ்சாபில் பிறந்தவர், சீக்கிய மார்க்கத்தை சார்ந்தவர். அவர் இயேசுவை வெறுத்தார். இயேசுவை பற்றின அவர் தவறான கருத்தியல்களை பரப்பி கொண்டிருந்தார். ஒரு வாலிபனாக இருந்தார். அவர் ஒரு காலகட்டத்திலே இயேசுவால் அவர் தொடப்பட்டார். தன் உள்ளத்தை, தன் மனதை இயேசுவுக்கு அவர் அர்ப்பணித்தார். ஆனால் சீக்கிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அந்த குடும்பத்தார் அவரை துன்புறுத்தினார்கள். இயேசுவை மறுதலித்து விடு என்று சொன்னார்கள். ஆனால் சாது சுந்தர் சிங்
அவர் சொன்னார், எனக்கு ஒரு இதயம் இருக்கிறது, அந்த இதயத்தை நான் இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். ஒரு ஜெபக்குழுவை உருவாக்கினார். அந்த ஜெபக்குழு மூலமாய் நற்செய்தி பணிகளை செய்தார். எங்கெங்கெல்லாம் செய்தார் என்றார், வட இந்தியாவில் திபெத், நேபாளம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்றார். அதே பஞ்சாபிலே கர்த்தார் சிங் என்ற ஒரு அருமையான தெய்வ மனிதர் இருந்தார். அவரும் சாது சுந்தர் சிங்கை போல வட இந்தியாவிலே கடவுளுடைய ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். பாருங்கள், ஒரு ஜெபக்குழுவை கொண்டு ஒரு தேசத்தை அசைத்து விடலாம். ஒரு காலத்திலே நேபாள தேசம் இந்து தேசம் என்று பிரகடனப்படுத்தின தேசம். நான் சொன்னேன் அல்லவா, உலகத்திலே 223 நாடுகள் இருக்கிறது என்றால் அதில் ஒரு நாடு மட்டும்தான் நாங்கள் இந்து தேசம் என்று அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். இன்று அந்த நேபாள தேசத்தின் நிலைமை என்ன தெரியுமா? அந்த நேபாள தேசத்தில் 60% கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு காலத்திலே ஒரு ஜெபக்குழுவை உருவாக்கி அந்த தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவித்த சாது சுந்தர் சிங் மூலமாக, கத்தார் சிங் மூலமாக விதை விதைக்கப்பட்டது. அது ஒரு இந்து தேசமாய் சரித்திரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஐநா சபையே நேபாளம் ஒரு இந்து தேசம் என்று அறிவித்தது. ஆனால் இன்று அது ஒரு கிறிஸ்தவ தேசமாய் 60% கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் தேசத்தில் மாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் புனித இன்னாசியார் பெயரை தாங்கின அருமையான ஒரு ஜெப குழுவிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய இந்திய திருநாட்டின் எழுப்புதலுக்காக ஆண்டவர் இந்த புனித இன்னாசியார் ஜெபக்குழுவை எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சாதாரண நபர்கள் என்று நினைத்து விடக்கூடாது. நீங்கள் தான் இந்த தேசத்தின் எலியாக்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் இந்த தேசத்தின் எலிசாக்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்திற்காக கருத்தாக ஜெபிக்கக்கூடிய நெகேமியாக்கள் நீங்கள் தான். தேசத்திற்காய் உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய எஸ்தர்கள் நீங்கள் தான். அல்லேலூயா. உங்களை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் நினச்சிருக்க கூடாது நாங்கள் சாதாரண நபர்கள் அப்படின்னு நீங்கள் உள்ளத்திலே வரக்கூடாது. ஒரு ஜெபிக்கும் ஒரு தெய்வ மனிதனால் தேசத்தின் தலைவிதிகளை மாற்றிவிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை, இன்றைக்கி நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய தேசத்தில் நடைபெற இருக்கிற, குறிப்பாக தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிற நம்முடைய தேர்தலுக்காக நாம் ஜெபித்தார்கள். இதனாலே நம்முடைய இந்திய நாட்டிற்காக நாம் ஜெபித்து நாம் செய்தியை தொடங்க இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய இந்திய தேசம் இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு சாதாரணமாக பத்திரிகை செய்தியாக பார்த்துட்டு விலகி போய்விடக்கூடாது. தேசத்தில் நடப்பதை அறிய வேண்டும், தெரிய வேண்டும். தேசத்தின் நிலைமையை உணர்ந்து ஜெபிக்கக்கூடியவன் தான் ஊழியக்காரன். அவன்தான் ஜெப வீரனாக இருப்பான். நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை 2 உள்ள 1ஆம் அதிகாரம் 2 வாசிப்பீர்களே ஆனால், அங்கு யூத மக்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். எருசலேம் ஆலயத்தின் மதில் சுவர்கள் இடிக்கப்படுகிறார். இதை பற்றி நெகேமியா அறிந்து கொள்ளுகிறார், கேள்விப்படுகிறார். உடனே துக்கித்து அழ ஆரம்பிக்கிறார். ஐயோ, இந்த யூத மக்கள் அழிக்கப்படுகிறார்களே, எனது எருசலேம் ஆலயம் நொறுக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த நெகேமியா என்ற தேவ மனிதன், சாதாரண மனிதன் கிடையாது. ஒரு தேசத்தில் அரசனுக்கு அடுத்த நிலைமையில் உயர் அதிகாரி அவர். ஆனால் அந்த யூத ஜனங்களுக்காக அவர் அழ ஆரம்பித்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார், மன்றாட ஆரம்பித்தார். நெகேமியாவின் புஸ்தகத்திலே நீங்கள் சம்பவத்தை படிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் யூத ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவதற்காக ஆமான் திட்டம் போட்டபோது மொர்தெகாய் வழியாய் இந்த காரியங்கள் எஸ்தரிடத்தில் சொல்லப்பட்ட போது
மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் சொல்லுகிறார், எஸ்தரே, நீ இந்த காலத்தில் நீ மௌனமாக இராது. இது மௌனமாக இருக்கும் காலம் அல்ல. யூதர்கள் அழிக்கப்படுகிறார்கள், யூத இனம் கொல்லப்படுகிறது. ஆகவே ராஜாவிடத்தில் பரிந்து பேசு என்று மொர்தெகாய் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரன், நீயும் நானும் மௌனமாக இருக்கக்கூடிய காலம் அல்ல சகோதரன். நீ வாழ்கிற தேசத்தை சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டார்கள் தேசத்தின் ஆட்சியாளர்கள். இந்த தேசம் ஒரு சமய சார்பற்ற ஒரு நாடு. எல்லா மதங்களும் இந்த தேசத்தில் வாழலாம். இந்த தேசத்தில் எல்லா மக்களும் வாழ உரிமை உள்ளவர்கள் தான் அரசியல் சாசனம் சொல்கிறது. ஆனால் தேசத்தை ஆள்பவர்கள் இதை ஒரு மதம் சார்ந்த ஒரு தேசமாக இதை உருவாக்க திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜெபத்துக்கு தானே வந்தோம், இந்த பிரதர் இதை குறித்தெல்லாம் சொல்கிறாரே அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் தேசத்தின் நிலைமையை அறிந்து தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் தேசத்தை பற்றி நம்மால் ஜெபிக்க முடியும். அப்ப தேசத்தை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவர். ஆகவேதான் புனித தோமையாரை அனுப்பினார். ஆகவேதான் புனித சவேரியாரை அனுப்பினார். ஆகவேதான் புனித அருளானந்தரை அனுப்பினார். அன்னை திரேசாலை அனுப்பினார். இதே தேசத்திலே தென்கோடி முனையிலே கன்னியாகுமரியில் பிறந்த தேவ சகாயம் 1700களிலே கிறிஸ்துவுக்காக மரிசாட்சியாக மரித்தார். எத்தனையோ அப்போஸ்தலர்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்திய தேசத்திற்கு வந்து கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று கிறிஸ்தவம் சிதைக்கப்படுகிறது. மத்திய அரசை ஆள்பவர்களால் கிறிஸ்தவம் சிதைக்கப்படுகிறது. FCRA என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். அந்த சட்டம் வந்துவிட்டால் இப்படி நாம் கூடாரத்தில் இருந்து ஜெபிக்க முடியாது. இதை கையகப்படுத்தி விடுவார்கள். நமது கல்வி நிறுவனங்களை கையகப்படுத்தி விடுவார்கள். நம்மிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையுமே கையகப்படுத்தி விடுவார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை நோக்கி கூக்குரல முடியாது. ஒரு கொடூர ஆட்சியாளர்களின் காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே அன்பு சகோதரா, உன் சொந்த தேசத்திற்காய் நீ ஜெபி, கண்ணீர் விட்டு அழு. உன் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். உன் தேசத்தை இந்த நாளிலே ஆள்வது ஒரு RSS என்ற ஒரு அமைப்பு தான். தெரிந்து கொள்ளுங்கள், நான் அரசியல் பேசவில்லை. ஆனால் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளில் தான் நான் இந்த கருத்தையிலே சொல்கிறேன். இந்த அமைப்பு உருவாகி 100 ஆண்டுகள் ஆனது. ஆகவே தேசத்தை ஆள துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்களுக்கு எதிராய், கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் அநேக சட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரா, நீ மௌனமாக இராதே. எல்லாரும் இழந்திருப்போமா? எல்லாரும் இழந்திருப்போம். ஜெபித்து விட்டு தான் நாம் கடவுளின் வார்த்தைக்காக நாம் கொடுக்கிறோம். பிரதர், ஒரு நிமிஷம் வாங்கலை. இந்திய வரைபடத்தை கொஞ்சம் உயர்த்தி பிடிங்க பார்க்கலாம். இந்தியா தமிழ்நாடும் இருக்கும். இந்தியம் கொஞ்சம் முன்னாடி போங்கலை. இந்திய வரைபடத்தை நாம் உயர்த்தி நாம் பிடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரா, உன் தேசத்தை பார். கொஞ்சம் உயர்த்தி பிடிங்க பிரதர். உன் சொந்த தேசத்தை பார். 28 மாநிலங்கள் அடங்கினது இந்தியா. 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. 145 கோடி மக்கள் தேசத்திலே வாழ்கிறோம். அரசியல் சாசனம் எல்லோரும் வாழ உரிமை உள்ள தேசம் என்று சொல்கிறது. ஆனால் ஆட்சியாளர்களோ ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள்தான் இங்கு வாழ முடியும் என்று சட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களாகிய நமக்கு எதிராய் அநேக அநீதியான சட்டங்களை பாராளுமன்றத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீ ஜெபிப்பாயானால் ஆண்டவர் தேசத்தின் தலைவிதியை மாற்றுவார். 1 தீமோத்தி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 ஆண்டவராகிய கடவுள் பவுல் அப்போஸ்தலனாய் சொல்கிறார், உன் தேசத்திற்காய் ஜெபம் பண்ணு, உன் தேசத்திற்காய் மன்றாடு, உன் தேச தலைவர்களுக்காய் மன்றாடு என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த ஜெப குறிப்பு தான். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தேசத்திற்கு வரைபடத்துக்கு முன்னமாய். உன் சொந்த தேசம் சிதைக்கப்படுகிறது சகோதரன்.
நீ வாழுகிற தேசம் சிதைக்கப்படுகிறது. உன் சொந்த தேசத்திலே வருங்காலத்திலே நீ அனாதையாய் அடிமையாக்கப்பட போகிறாய். அதை சிந்தித்துப்பார். உன் ஜெபத்தை நீ விட்டு விடாதே. உன் முழங்கால்கள் முடக்கு. இயேசுவே என்று சொல்வாயா? கதறு சகோதரா, இயேசுவே என்று சொல்லு. தகப்பனை நோக்கி கேளுதல. தகப்பனே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, என் சொந்த தேசம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் குடியுரிமை பெற்ற எங்கள் தேசம் இந்திய திருநாடு ஆண்டவரே. ஐயா, என் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேசத்தின் ஆட்சியாளர்கள் தேசத்தை சிதைக்கிறார்கள் ஐயா. மதத்தின் பெயரால் ஆண்டவரே தேசத்தை சின்ன பின்னமாக்குகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, என் தேசத்தின் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. புனித தோமையாரை அனுப்பினீரே ஆண்டவரே, ரத்தம் சிந்தி மரித்தாரே ஆண்டவரே. புனித அருளானந்தரை அனுப்பினீரே, அவர் ஓரியூரில் ரத்தம் சிந்தி மரித்தாரே ஆண்டவரே. ஆண்டவரே, மறை சாட்சிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ சகாயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. புனித சவேரியாரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்னை திரேசாலை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே இந்திய திருநாட்டுக்கு வந்து ஆண்டவரே கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கிறிஸ்தவம் கல்வியை கொடுத்தது இந்தியாவில், கிறிஸ்தவம் மருத்துவத்தை கொடுத்தது இந்தியாவில், கிறிஸ்தவம் சமூக பணிகளை செய்தது இந்தியாவில், கிறிஸ்தவம் ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை தூக்கி எடுத்தது இந்தியா ஆண்டவரே. ஆனால் இன்று கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய், இஸ்லாமியர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிற மத சுதந்திரமற்ற சட்டங்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்தகார சக்தியே இயேசுவின் நாமத்திலே வெளியேறு. வான மண்டலங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளை, அந்தகார லோகாதிபதி கிரிகைகளை, லூசிபருடைய ஆவிகளை, வான மண்டல சேனாதிபதிகளின் செயல்பாடுகளை அத்தனையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரம் உள்ள நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. தேசத்திலே சூழ்ந்திருக்கிற அந்தகார இருள் விலகுவதாக இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே என் சொந்த தேசமாகிய இந்தியாவுக்காய் கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 145 கோடி மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வருகிற 23ஆம் தேதி அப்பா எங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற தேர்தலுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து தாங்கப்பா. ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவரை, எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய ஆண்டவரை, எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஆண்டவரை, நல்ல தலைவரை தாரும் ஐயா. ஆண்டவரே, மதம் சார்ந்த தலைவர்கள் தேவையல்ல ஆண்டவரை, மனிதநேயமிக்க தலைவர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரை. ஐயா, மதம் சார்ந்த தலைவன் எங்களுக்கு தேவை அல்ல. எங்களுக்கு தேவை மனிதாபிமானம் உள்ள, மனிதநேயம் உள்ள ஒரு தலைவன் எங்களுக்கு தேவை ஆண்டவரை. ஆண்டவரே, வருகிற 23ஆம் தேதி ஆண்டவரே மக்கள் உள்ளத்திலே பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, பேசி ஆண்டவரே நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. மதத்தின் மூலமாய் தேசத்தை வஞ்சிப்பவர்கள் எங்களுக்கு தேவையல்ல ஆண்டவரை. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். அல்லேலூயா. நம்ம அமர்ந்து கொள்வோம். என் பாசமுள்ள என் அன்பான சகோதர சகோதரிகளை, நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கின்ற போதுதான் சத்துரு தன்னுடைய போராட்டத்தை நிறுத்துவான். ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நாம் சந்திக்கிறோம், ஏன் இவ்வளவு போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் வாழ்கிற நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்பது குறைந்து விட்டது. ஆனால் எவ்வளவுக்கு நாம் ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் அந்த அளவுக்கு தேசத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா,
உங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே அமர்வதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை நாம் மூடுவோம், ஜெபம் செய்வோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திருமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணிந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் பரலோக பிதாவே, நன்றி ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த ஜெப வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி ஆண்டவரே. புனித இன்னாசியார் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவரே, இந்த பாஸ்கா காலத்தின் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய பாதத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்தியிருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். இப்போது உம்முடைய இறை வார்த்தை மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் ஆண்டவர். உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதா ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். மாம்ச எண்ணங்களோ மாம்ச சிந்தனையின்படி நாங்கள் நடக்காதபடி ஆண்டவரே, நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் சிறுக வேண்டும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமம் வைத்திருப்பவர்கள் அப்போஸ்தலனாகிய புனித சின்னப்பர் கொரிந்து சபைக்கு எழுதிய 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 உள்ள இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அது மைக்கில் வாசிங்க பாருங்க. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது எனக்கு கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து, கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். தொடர்ந்து வாசிங்க. பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் பாசமுள்ள என் அன்பு குடும்பத்தாரே, நாம் பாஸ்கா காலத்தினுடைய 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறபடினால் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் மறைநூலில் எழுதியவாறு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறைநூலில் எழுதியவாறு பாருங்க, இந்த எம்மாவூஸ் சீடர்களை இயேசு சந்திக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அதை கொடுக்கிறது. புனித லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 26 27 வாசகத்தை வாசித்து பார்த்தால் இயேசு பெருமான் எம்மாவூர் சீடர்களோடு நடக்கிறார், அவரோடு பேசுகிறார், பழகுகிறார். 11 கிலோமீட்டர் தூரம் அவர் எருசலேமிலிருந்து எம்மாவூர் வரை நடக்கிறார். ஆனால் அவர்தான் இயேசு என்பதை அந்த சீடர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது இயேசு அவரிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ஏன் மறைநூலை அறிந்து கொள்ளவில்லை? நீங்கள் ஏன் மறைநூலை தெரிந்து கொள்ளவில்லை? மறைநூலிலே மோசே முதல் இறைவாக்கினர் வரை, திருப்பாடல்கள் வரை என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை வாசிக்கவில்லையா என்று இயேசு அவரிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் மரித்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போன ஒருவரை நாம் தெய்வமாக நாம் பெற்றிருக்கவில்லை. இன்றும் நம்மோடு வாழ்கிற ஆண்டவராக இயேசுவை தான் நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ மார்க்க போதனைகள் இருக்கிறது. எத்தனையோ மதங்களை மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிறான், எத்தனையோ மார்க்க போதனைகளையும் மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் உலக வரலாற்றிலே ஒருவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் திருமறையிலே மறைநூலில் எழுதப்பட்டபடி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாம் இறைவனாய் தெய்வமாக நாம் பெற்றிருக்கிறோம். பாருங்கள், இயேசு நமக்கு நிறைய இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசீர் வழங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியா வரை அவர்களை அழைத்து செல்கிறார். புனித லூக்கா 24:50 சொல்கிறது, அவர் பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தன் 2 கரங்களை உயர்த்தி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த திருமுறையில் நிறைய காரியங்களை நாம் சிந்திக்கலாம், நிறைய காரியங்களை பற்றி நாம் தியானிக்கலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த குறுகிய இந்த நேரத்தில் நாம் தியானித்து ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்தவர்கள் படிக்க பார்க்கலாம். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டே இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகிற இறைவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான சகோதரா, என் அருமையான சகோதரியே, உன் உள்ளத்திலே அநேக வேதனையோடு நீ வந்திருக்கலாம். உன் உள்ளத்திலே அநேக மன வருத்தத்தோடு வந்திருக்கலாம். உன் உள்ளத்திலே அநேக பாரத்தோடு கூட வந்திருக்கலாம். அழுகையோடு கூட நீங்கள் இந்த ஜெபக்கூட்டத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் மரியாள் கல்லறைக்கு வெளியே அழுது கொண்டே இருந்தால். ஆனால் கல்லறைக்கு வெளியே அழுது கொண்டிருந்த மரியாள் இடத்துல வானதூதர்கள் சொன்ன காரியம் பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து படிங்க பார்க்கலாம். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். அவர்கள், அம்மா ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. வானதூதர்கள் மரியாளிடத்திலே கேட்கிறார்கள், அம்மா ஏன் நீ அழுகிறாய்? அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு அவரிடத்தில், இயேசு மரியாளிடத்தில், ஏன் அம்மா நீ அழுகிறாய்? அல்லேலூயா. இவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், நம்முடைய கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் வந்தாலே அவரால் பொறுத்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்ணீரில் ஏதோ ஒரு மன வருத்தத்தோடு கூட இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அவர் உடனே, ஏன் மகளே எதுக்காக நீ அழுகிற, ஏன் இவ்வளோ மன வருத்தத்தோடு கூட இருக்கிற அப்படின்னு நம்மை விசாரிக்கிற இறைவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற இறைவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவனுடைய கண்ணீருக்கு அவர் நம்மை பதில் தருகிற இறைவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கின நூல் 38ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. என்னவென்றால், எசேக்கியா அரசன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான். அது நோயின் தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைக்குள் இருந்தது. மரணத்துக்கு ஏதுவான நோயாக அந்த நோய் இருந்தது. அப்போது ஆண்டவராகிய கடவுள் ஏசாயா இடத்துல சொன்னார், உன்னுடைய காலங்கள் முடிய போகிறது, உன்னுடைய நாட்கள்கள் முடிய போகிறது, உன்னுடைய எல்லாவற்ற வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொன்னார். இவர் எசேக்கியேலிடத்தில் சொன்ன போது எசேக்கியேல் அழுதார். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனது ஆயுசு காலத்தை கொஞ்சம் கூட்டி கொடும் என்று கேட்டார். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பார். அவர் அழுகிறார், ஆண்டவரே எனக்கு மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைக்கு நான் சென்று விட்டேனே, இந்த வியாதியின் தன்மை எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று அழுத போது சொல்கிறார் கடவுள், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய விண்ணப்பத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன், உனது ஆயுசு காலை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்கள். நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகிற கடவுள். வேதத்திலே நீங்கள் அருமையான ஒரு நல்ல பெண்மணி அன்னாளை பற்றி நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்திருக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த வேத பகுதி இவ்வாறு சொல்லுகிறது. எருசலேம் ஆலயத்திற்கு அன்னாள் வருகிறாள், மனம் கசந்து அழுகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேம் ஆலயத்திற்கு வந்த அன்னாள் மனம் கசந்து அழுகிறாள். உள்ளத்தின் வேதனை, உள்ளத்தில் மன பாரத்தை அவள் கண்ணீராய் அவர் அழுது சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவளுக்கு இருந்த பிரச்சனை என்ன? அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஒரு குறை அவளுக்குள் இருந்தது. ஆகவே கண்ணீரோடு அவள் எருசலேம் ஆலயத்திற்கு வந்து அழுது கொண்டே இருக்கிறார். உடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு குறைகள் இருக்கலாம். அன்னாளுக்கு மகப்பேறு இல்லாத ஒரு குறை இருக்கலாம். அதை போல் உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு குறைகள் இருக்கலாம். கடன் பிரச்சனை என்ற ஒரு குறை, ஏதாவது ஒரு குறை
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அன்னாளின் கண்ணீரை கண்டு அன்னாளுக்கு சாமுவேல் என்ற அற்புதமான தீர்க்கதரிசி கொடுத்தவர் உங்களுக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 1:10 அன்னாள் மனவிட்டு அழுகிறாள். ஆனால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுகிறது, அந்த ஆலயத்தில் ஏலி என்ற ஒரு ஆசாரியர் இருக்கிறார், குருவானவர் இருக்கிறார். அவர் அன்னாளிடத்தில் சொல்லுகிறார், 17ஆம் வசனம், அன்னாலே நீ இஸ்ராயேல் இறைவிடத்தில் நீ எதை கேட்டாயோ, நீ இந்த இஸ்ராயேல் இடத்துல எதை மன்றாடினாயோ அந்த இறைவன் உன் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறார் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் இஸ்ரவேலின் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய ஜெபத்திற்கு விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா. அதில் ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, ஒருபோதும் மன வருத்தப்படவே கூடாது. என்ன ஆண்டவரே, என் வாழ்வில் எவ்வளோ பிரச்சனைகளோடு கூட இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டத்தோடு கூட இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது, இவ்வளோ வறுமைகள் இருக்கிறது, இவ்வளோ பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது, என் பிள்ளைகள் படித்திருக்கிறாங்க, என் பிள்ளைகள் சரியான வேலை வாய்ப்பு இல்லையே என்று நினைக்கலாம். இன்னும் வரப்போகிற அடுத்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கான புதிய கல்வி ஆண்டு துறக்கக்கூடிய காலம். இப்போவுமே நமக்கு பயம் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த புதிய கல்வி ஆண்டில் பிள்ளைகள் படிப்பதற்கு பொருளாதார தேவைகள் எப்படி சந்திப்பது, கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் தருகிறவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் தருகிறார். லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு பெருமான் நயின் என்ற ஊருக்கு செல்கிறார். அங்கு ஒரு மரித்து போன வாலிபனை அடக்கம் செய்வதற்காக கடந்து வருகிறார்கள். இயேசு அந்த கிராமத்திற்கு செல்கிறார். அந்த மகளை பார்த்து சொல்கிறார், லூக்கா 7:13, மகளே நீ அழாதே. அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ ஆறுதலின் இறைவன் பாருங்க. இயேசு யார் என்றால் அவர் ஆறுதலின் இறைவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கின் நூல் 52ஆம் அதிகாரம் 12 சொல்கிறது, நானே உங்களை ஆறுதல் படுத்துகிற கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற இறைவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், வேதத்தில் நீங்கள் திருப்பாடல் 126 5-6 வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். கண்ணீரோடு ஒரு மனிதன் விதைக்கிறான். அந்த வேத பகுதி எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். திருப்பாடல் 126 5-6 அந்த வேத பகுதி எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு படிங்க சிஸ்டர். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அடுத்த வசனம் 6ஆம் வசனம். விதையை எடுத்து செல்கின்ற போது அழுகையோடு செல்கின்ற அவர்கள் அரிகளை சுமந்து வருகின்ற போது அக்களிப்போடு வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல் 126 4-5-6 சொல்கிறது, என் அன்பு சகோதரா, நீ கண்ணீரை விதைக்கின்றாய் என்றால் உனக்கு கடவுள் மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து படிங்க பார்க்கலாம். யோவான் 16:20 எடுத்து படிங்க பார்க்கலாம். யோவான் 16:20 எடுத்து படிங்க. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழ்ச்சி அடையும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். அல்லேலூயா, எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் அழுவீர்கள், புலவீர்கள், ஆனால் உலகம் அதை பார்த்து மகிழ்ந்தான், ஆனால் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். அடுத்தால ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, படிங்க பார்க்கலாம் அடுத்த வசனத்தை.
பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டது வேதனை அடைகிறார், வேதனை அழுகிறாள். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றிவிட்டது என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார். அல்லேலூயா. அழகா பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு விளக்கம் சொல்றாரு பாத்தீங்களா. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்க உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற கவலைகளாக இருக்கலாம், கண்ணீர்களாக இருக்கலாம், மன வருத்தங்களாக இருக்கலாம், இது ஒரு பிரசவ கால வேதனை, அவ்வளவுதான். பிரசவ கால வேதனை எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் தான், இல்லையா? ஆனால் அந்த பிரசவ வேதனை முடிந்த உடனே அந்த தாயின் உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மகிழ்ச்சி தான் இறைவன் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு மன வருத்தம் இருக்குது, இவ்வளவு பாரங்கள் இருக்குது, ஒருபோது கண்ணீர் விட அழக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் வருகிற அந்த கண்ணீர் கவலைகள் எல்லாம் பிரசவ கால வேதனைகள் தான். அல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காய் கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது கொஞ்ச காலம் இயேசுவுக்காய் கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அவர் பாதம் விழுந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளில் சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காய் கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது. அல்லேலூயா. அவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. ஐயோ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரும் கண்ணீர் விடக்கூடாது. அல்லேலூயா. 1000 துன்பம் வரட்டுங்க, 1000 பிரச்சனைகள், 1000 போராட்டங்கள் வரட்டுமே, எது வந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு பிரசவ கால வேதனை தான். எனக்கு வருகிற கஷ்டமும் கண்ணீரும் மன வருத்தங்களும் பாரங்களும் ஒரு பிரசவ கால வேதனை தான். ஆனால் ஒரு புதிய உயிரை நான் பெற்றெடுத்த உடனே உங்கள் உள்ளத்தில் என்ன மகிழ்ச்சி இருக்குதோ அதே மகிழ்ச்சியை இயேசு தருகிறார். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கும் முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கணேசன் என்ற ஒரு சகோதரன் இருந்தார். கணேசன் அவர் பெயர். இந்த கணேசன் கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு மனிதன், நாஸ்திகவாதி. என்னை போல நான் தொடக்க கால நாஸ்திகவாதி. அவர் கடவுளை நம்பாத ஒரு மனிதனாய் இந்த கணேசன் இருந்தார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். ஒரு தனியார் நிறுவனத்தில் இந்த கணேசன் வேலை செய்து கொண்டிருந்தார். அது ஒரு பொது உடைமை சிந்தனைவாதியாக இருந்தபடினால் கடவுளை பற்றின ஒரு நம்பிக்கை அவருக்கு கிடையாது. ஆகவே அவர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் இறை நம்பிக்கையற்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவருடைய மனைவி மிகுந்த நோய்வாய்ப்பற்றிருந்தார். அது நோயின் தன்மை, அந்த நோயின் தாக்கம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. இவருக்கு 2 வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு மகள் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தார். அடுத்த மகள் +2 படித்து கொண்டிருந்தார். இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தார்.
குறைந்த வருமானம், ஆனால் குடும்பத்தை நன்றாக நடத்தி கொண்டிருந்தார். இவருக்கு பிரச்சனையே இவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு இருப்பதினால் எவ்வளவோ மருத்துவ சிகிச்சை செய்து பார்த்தால் ஆனால் மனைவிக்கு குணமடையவில்லை. அவள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். பிள்ளைகள் அழுது கொண்டே இருந்தார்கள் அம்மாவுடைய தலைமாட்டில் நின்று. அவர்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் தெய்வத்தை நோக்கி மன்றாடி இருப்பார்கள். இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் இந்த வேதத்தை வாசித்திருப்பார்கள், தியானிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. அழுகை தான் அவருடைய பதிலாக இருந்து கொண்டே இருந்தது. இந்த கணேசன் வேலைக்கு சென்று வீட்டுக்கு வருவார், அழுவார். மனைவியை பார்த்த உடனே, ஐயோ இப்படி எலும்பும் தோலுமாய் என் மனைவி இருக்கிறாளே, மரணத்துக்கு எதுவான சூழ்நிலையில் இருக்கிறாரே என்று அழுவார். ஆனால் தெய்வ நம்பிக்கை கிடையாது. அழுகை தான் கணேசனுக்கும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருந்தது. ஒரு நாள் இரவிலே மனம் சோர்ந்து போய் இந்த கணேசன் உறங்கி கொண்டிருந்தான். மனைவி கட்டிலை படுத்து கொண்டிருந்தால், பிள்ளைகளும் உறங்கி கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு குரலொலி கேட்டது, கணேசா எழுந்திரு என்று ஒரு குரலொலி கேட்டது. இந்த கணேசன் எழுந்து பார்த்தார், யாருமே கிடையாது. ஏதோ ஒரு கனவை நான் காண்கிறேன் என்று நினைத்து இந்த கணேசன் உறங்கிவிட்டார். மறுநாள் அவருடைய உள்ளத்தில் வேதனையோடு அந்த இரவை கழித்தார். அப்போது இவருக்கு ஒரு குரலில் அதே போல் கேட்டது, கணேசா நீ எழுந்திரு என்று கேட்டது. எழுந்து பார்த்தால் யாருமே இல்லை. நான் ஒரு கனவை காண்கிறேனே என்று நினைத்தார். மூன்றாம் நாள் இதே போல் ஒரு குரலொலி அவருக்கு கேட்டது, கணேசா நீ எழுந்திரு என்றார். எழுந்து அமர்ந்தார். அங்கு பிரகாசமான சுடர் ஒளியோடு உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் முன்பு தத்துருவமாக நின்று கொண்டிருந்தார். உயிர் தெழுந்த இயேசு அவர் முன்பு நின்று கொண்டே இருந்தார். கணேசா என் கரங்களை பார், என் கால்களை பார், என் காயப்பட்ட தழும்புகளை பார். நீ என்னை தேடவில்லை, ஆனால் நான் உன்னை தேடி வந்தேன். நீ இறை நம்பிக்கை அற்றவன், நன்றாக தெரியும். ஆனால் உன்னை தேடி வந்தேன். உன் மனைவியை குறித்த பாரம் கண்ணீரோடு நீ அழுது கொண்டிருக்கிறாய். உன் மனைவிக்கு நான் சுகத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். உடனடியாக மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையில் இருந்த அவருடைய மனைவி அப்படியே சுகமடைந்து எழுந்தாள். அல்லேலூயா. அவருடைய உள்ளத்தை கணேசன் உள்ளத்திலே மகிழ்ச்சி, அவருடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் உள்ளத்திலே மகிழ்ச்சி. நான் இயேசுவை தேடவில்லையே, இந்த இயேசு யார் என்று எனக்கு தெரியாது, இந்த இயேசுவை நான் அறியவில்லையே, ஆனால் நான் ஒரே காரியத்தை செய்து அழுதுதான் கொண்டு இருந்தேன், அவ்வளவுதான். இயேசுவை நான் தேடவில்லை, ஆனால் நான் தேடாத இயேசு என் வீடை தேடி வந்தார். நான் அறியாத இயேசு என் வீடை தேடி வந்தார். என் மனைவிக்கு சுகத்தை கொடுத்தார், எனக்கு ஆறுதலை கொடுத்தார், என் பிள்ளைகளுக்கு ஆறுதலை படுத்தினார். அப்படி என்றால் இந்த இயேசுதான் உண்மையான கடவுள் என்பதை கணேசன் அறிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த கணேசன் ஒரு நாஸ்திகவாதி. இந்த கணேசன் ஒரு நாஸ்திகவாதி. ஆனால் இப்போது இயேசுவை அறிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். அதன் பின்பு நம்மை போல ஒரு ஜெப குழுவிலே அவர் அங்கம் வகித்தார். அவர்கள் மூலமாய் அவர் வேதத்தை அறிந்தார், வேதத்தை தெரிந்து கொண்டார். அதன் பின்பு நல்ல ஒரு கிறிஸ்தவராக மாறினார். இப்போது குஜராத் மாநிலத்திலே சாமுவேல் கணேசன் என்ற பெயரிலே ஒரு மிஷனரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 ஆன்மாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய பழங்குடியின மக்கள் மத்தியில் சாமுவேல் கணேசன் என்ற பெயரிலே அவர் ஒரு இறை ஊழியராய் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு பதில் தருகிறவர் இயேசு. அல்லேலூயா. நீ வேதனையோடு நீ அழுது கொண்டு இருப்பாயானால் உன்னை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. உன்னை கொண்டு 1000ங்களுக்கு ஆசீர்வாதமாய் உன்னை வைக்க போகிறார் உயிர் தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால் என் அன்பு சகோதரா, என் அருமையான சகோதரி, ஒருபோதும் மனம் சோர்ந்து போய்விடாது. உயிர் தெழுந்த இயேசு மரியாளுக்கு தோன்றும் போது சொன்னார், மரியாளே நீ அழாதே என்று சொன்னார். அல்லேலூயா. எசேக்கியேல் ராஜாவிடத்திலே சொன்னார்,
நீ அழாதே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 ஆண்டு காலங்கள் உனக்கு நான் கூட்டி கொடுத்தேன் என்று சொன்னவர் உங்களது ஆயுசை கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரா, உன் தொழிலிலே உனக்கு நஷ்டமா, உன் வியாபாரத்திலே உனக்கு நஷ்டமா, பல பிரச்சனைகள் பல போராட்டங்களோடு கூட நீர் இந்த ஜெபக்கூட்டத்துக்கு வந்திருப்பாய் என்றால் உன் கண்ணீருக்கு பதில் தருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீ இந்த வேத பகுதியை குறித்து வைத்துக்கொள். திருப்பாடல் 126:5-6 கண்ணீரோடு நீ விதைக்கிறாய், ஆனால் கம்பீரமாய் அறுவடை செய்வாய். அல்லேலூயா. நீ விதைப்பது கண்ணீர் தான். உனது கண்ணீரை எல்லாவற்றையும் அவருடைய தோள் பையில் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நினைக்கிறா நீ கண்ணீர் விட்டு அழுது, இல்லை இல்லை இல்லை, உன் கண்ணீரை எல்லாம் அவருடைய தோள் பையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஒருபோதும் மனம் சோர்ந்து போய் விடாதீர்கள். அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு பதில் தருகிற ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 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 சட் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? முதல் ஆசீர்வாதம் நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாய் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 5-6 எடுத்து படிங்க பார்க்கலாம். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 28ஆம் அதிகாரம். வானதூதர் அப்பெண்களை பார்த்து, வானதூதர்கள் அந்த பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் அஞ்சாதீர்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. வானதூதர்கள் அந்த பெண்களை பார்த்து அவங்க மனவேதனையோடு கூட இருந்தாங்க, பயத்தோடு கூட இருந்தாங்க. அதனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த வானதூதர்கள் மூலமாய் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? மகனே மகளே, நீ பயப்படாதே. அல்லேலூயா. 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 புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 28:10 படிங்க பார்க்கலாம். 28:10 எடுத்து படிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களிடத்தில் அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்முடைய பயத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகுந்த பயத்தோடு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எதை பார்த்தாலும் பயம், எதிர்காலத்தை பற்றின பயம், குடும்ப வாழ்க்கையை பற்றிய பயம், தொழிலை பற்றின பயம், வியாபாரத்தை பற்றின பயம், பயம் 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 பயந்த சூழ்நிலைகள் தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மகனே மகளே, உன் பயத்திலிருந்து உனக்கு நான் விடுதலை தருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கிய நூல் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். அந்த வேத பகுதி இவ்வாறு சொல்லுகிறது. ஏசாயா 41:10 சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. ஏசாயா 41:10 சொல்லுகிறது, என் அன்பு மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் கடவுள், நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை நான் தாங்குவேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? பயத்திலிருந்து விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் சொல்கிற பாருங்க. பயப்படாத மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் தான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், நானே உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. நீ நினைக்கலாம், ஐயோ எனக்கு யார் உதவி செய்ய முடியுங்க, நான் இவ்வளோ பிரச்சனையோடு கூட இருக்கிறேனே, எனக்கு இவ்வளோ போராட்டத்தோடு கூட இருக்கிறேனே, யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நீங்கள் இந்த பாருங்கள், இந்த வேத வசனத்தை சொல்லிட்டு ஆண்டவர் உள்ளத்தில், ஒருவேளை என் பிள்ளை உள்ளத்தில் இன்னும் அவள் ஒரு நம்பிக்கை இழந்துருவாளோ, நம்பிக்கை இழந்தவளாக இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்ட்டு ஆண்டவர் பாருங்கள். எல்லாரும் அந்த ஏசாயா 41:13 எடுத்து படிக்க பார்க்கலாம். அந்த 13 ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. அவர் சொல்றாரு, ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உனது வலது கரத்தை பற்றி பிடித்து பயப்படாதே என்று சொல்லுவர் நான் தான். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நம்மளை ஆறுதல் படுத்தவும், நம்மை தைரியப்படுத்தவும், நம்முடைய பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தரும் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு என்னைக்கா நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உங்களுடைய பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது நில பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதாவது வழக்கு மன்றத்தில் கேஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில காண பயத்தோடு கூட இருக்கு. எப்படி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ அப்படி பயத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் கடவுள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இதுதான். நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 41:13, ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 43:43 ஒன்றை இடந்து அப்படியே தொடர்ந்து படிச்சு பாருங்களேன். சொல்றாரு, யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே உன்னை உருவாக்கிறமாகிய ஆண்டவர் கூறுவது இவது, பயப்படாதே. அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. இவ்வளோ அருமையான. ஏங்க சோர்ந்து போய் கிடக்குறீங்க? ஏன் உங்கள் வாழ்க்கையில் சோர்வு? ஒருபோதும் சோர்ந்து போயிடவே கூடாது. நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க அப்படின்னா, என் கூட யாரும் இல்லை, இயேசு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் உங்கள் வாழ்வில் சோர்வு வந்து விடுகிறது. அல்லேலூயா. உங்கள் கூட யார் இருக்கிறார் தெரியுமா? ஏசப்பா கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். நான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். எங்கள் மறை மாவட்டத்தில் கடையம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. கடையம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, ஒரு கிராமம். அது ஒரு தனி பங்கு. எனக்கு அங்கே ஒரு அக்காவை தெரியும். நான் இன்னும் ஒரு 20 வருஷமாக அங்கே ஊழியத்துக்கு போயிட்டுருக்கிறேன். அந்த அக்கா பேர் சந்திரா. அவங்களுக்கு வந்து ஆடு மாடுகள் வளர்ப்பது போன்ற பணிகள் இருக்குது, விவசாயம் இருக்கிறது. விவசாயம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய மகா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க மகா முக்குடல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. மகளை பார்த்துட்டு அவங்க வந்து கடையத்துக்கு போகணும். ஆனால் அவங்க வந்து நைட்டு மக வீட்டில் தங்க முடியாது, எப்படியாவது போய் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஆடு மாடு இருக்கிறதுனால ஆடுகளை பராமரிக்கணும், காலையில் பால் கறக்கணும், பல வேலைகள் இருக்கிறது. அதனால் கடைசியாக ஒரு பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸில் ஏறி அவங்க கடையத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல். பஸ்ஸில் ஏறிட்டாங்க. அந்த பஸ்ஸு திருநெல்வேலியிலேருந்து வருது. திருநெல்வேலியிலேருந்து பஸ் வருது. ஆனால் கடைசி பஸ்ஸாக இருக்கிறபடினால அந்த பஸ்ஸில் கூட்டம் இல்லை. இவங்க ஏறும்போது ஒரு 5 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க இந்த அம்மா தைரியத்தோடு, நல்ல எங்கள் ஜெபக்குழுவில் உள்ள ஒரு அன்பு சகோதரி, அவங்க தைரியமாக பஸ்ஸில் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஏறிட்டாங்க. அப்படி போயிட்டே இருந்தாங்க. அடுத்த ஒரு கிராமம், அந்த கிராமத்தின் பேர் பாப்பாக்குடி. அந்த பாப்பாக்குடியில் ஒரு 3 பேர் இறங்கிட்டாங்க. 5 பேர் இருந்தாங்க, அதில் 3 பேர் இறங்கிட்டாங்க. 2 பேர் தான். அப்படி போயிட்டே இருக்கும்போது இன்னொரு இடம், அந்த இடத்துல ஒருத்தர் இறந்துக்கிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம தனியாக இருக்கிறோம், கண்டக்டர் இருக்கிறாரு, டிரைவர் இருக்கார், அப்படியே மன வருத்தத்தோடு கூட இருந்து அந்த பஸ்லேயே இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பஸ்ஸு அடுத்தால போகும்போது அந்த ஸ்டாப்பில் ஒரு 2 பேர் கை காட்டி அந்த பஸ்ஸில் ஏறினாங்க. அது 2 பேருமே அருள் சகோதரி, 2 பேருமே சிஸ்டர்ஸ் ஏறினாங்க. அவங்க அந்த பஸ்ஸில் இந்த அம்மா கூட உட்காந்துட்டாங்க. பேசிக்கிட்டே வராங்க. நீங்கள் இங்கேம்மா எங்கேருந்து வாரீங்க, எங்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. அவர் பேசிக்கிட்டே வராங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு, பரவாயில்ல 2 சிஸ்டர்ஸ் ஆண்டவர் நமக்கு அனுப்பி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் இவங்களுக்கு வந்துட்டு, இவங்க வர வேண்டிய கடையம் வந்துட்டு, இவங்களுக்கு வர வேண்டிய கடையம் வந்துட்டு, அப்போ கடையத்தில் இவங்க இறங்கிட்டாங்க. அந்த 2 சிஸ்டர்ஸுமே இறங்கிட்டாங்க. அம்மா அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு சொன்னாங்க. ஒரு 2 பேருமே கடந்து போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த அனுபவத்தை தன்னுடைய கணவரோடு பகிர்ந்து கொண்டாங்க. தன்னுடைய கணவரோடு நம்ம பகிர்ந்து கொண்டோம். ஐயா, நான் அப்படி வந்தேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ இருந்தது, தனிமையில் பயத்தோடு இருந்தேன். ஆனால் நான் வர்ற பாதையில் ஒரு ஸ்டாப்பில் 2 சிஸ்டர்ஸ் ஏறினாங்க, என் கூட பேசிக்கிட்டே வந்தாங்க, கடையை வர வந்தாங்க, அப்புறம் அவங்க போயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம அந்த கான்வெண்ட்டில் போயிட்டு அந்த சிஸ்டரை போய் பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் பழங்களை வாங்கி கொடுத்துட்டு நன்றி செலுத்திட்டு வரலாயா
அவன் சொல்லி தன்னுடைய கணவர் இடத்துல பகிர்ந்துக்கிறேன். சரிம்மா, நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் நான் ஒரு 11 மணிக்கு நம்ம அந்த கான்வெண்ட்டுக்கு போவோமே அவன் சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் பழங்களை வாங்கிட்டு நன்றி சொல்ல கணவன் மனைவி அந்த கான்வெண்ட்டுக்கு வந்தாங்க. இந்த கான்வெண்ட்டில் வந்து அந்த சிஸ்டர்கிட்ட உட்காந்து அந்த கான்வெண்ட்டில் ஒரு 3 சிஸ்டர்ஸ், வயதான சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. 3 பேரும் வயசானவங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த சம்பவம் நடந்து சொல்கிறாங்க. அப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லையே, எங்கள் கான்வெண்ட்லேருந்து யாருமே அப்படி திருநெல்வேலியிலேருந்து யாரும் கடையத்துக்கு இப்படி வரலையே, நைட்டெல்லாம் நாங்கள் பயணமாக வச்சுக்க மாட்டோம், நாங்களே வயசான 3 சிஸ்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சிஸ்டர், உங்கள் சபையில் இருந்தால் 2 பேரும் வந்தாங்க, வந்து என் கூட அப்படி பேசிகிட்டே இருந்தாங்கன்னா, இல்லை அப்படி நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த 2 சிஸ்டர்ஸும் இயேசு அனுப்பின வானதூதர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 2 சிஸ்டர்ஸ் யார் அப்படின்னா இயேசு அனுப்பின வானதூதர்கள். வானதூதர்கள் சிஸ்டர் வடிவில் இவங்களோட உட்கார்ந்து பேசி பழகி எவ்வளோ நம்பிக்கை கொடுத்து இவங்க செல்ல வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்கள். இந்த இறை அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகணும். இந்த இறை அனுபவத்துக்குள்ளே கடந்து போகணும். ஐயோ, நான் தனிமையில் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் யாரும் எனக்கு கூட இல்லையே, அப்படிலாம் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களோட கூட யார் இருக்கிறா? அல்லேலூயா, அல்லேலூயா. எடுங்க பார்க்கலாம். இப்போ மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 28ஆம் அதிகாரம். மத்தேயு 20 எடுத்து படித்து பாருங்க பார்க்கலாம். 28ஆம் அதிகாரம் 20 படிக்க பார்க்கலாம். அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரையிலே என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் அன்பான மகனே மகளே, இதோ உலகத்தின் முடிவு வரையிலே, உலகத்தின் முடிவு வரையிலே எல்லாரும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சார், நமக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஒரு கவிஞர் ஒருத்தர், பழைய காலத்து ஒரு பாடல், அந்த பாட்டில் அவர் என்ன எழுதிட்டார் அப்படின்னா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு எழுதிட்டு போயிட்டார். அவருடைய அனுபவத்தை அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா அவர் என்ன எழுதினார், ஒரு மனிதன் மரித்து போய்விட்டால் அந்த உறவு என்ன, வீடு வரை தான் அந்த உறவு இல்லையா, அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். வீடு வரை தான் உறவு, வீதி வரை தான் மனைவி, என்ன மகன் கடைசி வரை வருவான், கல்ற தோட்டம் வரை வருவான், காடு வரை பிள்ளை, ஆனால் கடைசி வரையில் உங்களுடைய யாரோ அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அது அந்த கண்ணதாசன் எழுதின பாடல், அது அவருடைய அனுபவத்தில் அவர் எழுதி போயிட்டார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கடைசி வரையில் உங்களோடு கூட இருப்பவர் ஆண்டவராக இயேசு தான். அல்லேலூயா. சோர்ந்து போயிடுவேன், ஐயோ என்ன நான் வந்து அப்படி கருப்பாக இருக்கிறேனே, நான் நல்ல படிக்கலையே, ஒன்றும் நினைக்கவே கூடாது. நீங்கள் படித்தாலும் சரி தான், படிக்கிறனாலும் சரி தான், கருப்பாக இருந்தாலும் சரி தான், குள்ளமாக இருந்தாலும் சரி தான், எப்படி இருந்தாலும் சரி தான், உங்களை நேசிக்க, உங்களை அன்பு செய்ய, உங்களை அரவணைக்க ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் கொஞ்ச காலங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் துயரங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது கொஞ்ச காலம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதனால் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் பயப்படக்கூடாது. என்ன, வாழ்க்கையில் வருகிற எதை குறித்துமே நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா வேதத்தில் ஒரு அருமையான நல்ல ஒரு தேவ மனிதர், ஏன்னா அது மனிதர் யாக்கோப்பு. ஏன்னா யாக்கோப்பு என்ற தேவ மனிதரை பற்றி நீங்கள் யாக்கோப்பு தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்தில் 10 நீங்கள் படிச்சு அந்த வேத பகுதியை அப்படி குறிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா பெத்செபார் என்ற ஒரு வண்ணாந்தரத்தில் இந்த யாக்கோப்பு தனிமையில் இருக்கிறார். தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு, தன் தாயாக ரெபேக்காள் 2 பேரும் குடும்பத்தில் சிக்கல், குடும்பத்தில் பிரச்சனை, அதனால் பிரிஞ்சு வந்துட்டார். இவருடைய சொந்த சகோதரர் ஏசா இவரை கொலை செய்ய வகை தேடி கொண்டு இருக்கிறான். அதனால் இந்த யாக்கோப்பு என்ன பண்ணுறாரு, தனிமையான ஒரு இடத்துல தனித்து இருக்கிறார். வனாந்தரத்தில் பேச்சு துணை யார் இருப்பா? ஒருத்தரும் கிடையாது. யாராவது இருப்பாங்களா? வனாந்தரத்தில் யாராவது இருப்பாங்களா? என்ன, அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டார். அவரை பொறுத்தவரையில் அவருக்கென்று ஒரு எதிர்காலம் கிடையாது, அவருக்கென்று ஒரு வாழ்க்கை கிடையாது. எதிர்கால நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை இந்த யாக்கோப்பு வாழ்ந்து கொண்டிருந்தார்.
அப்போது ஆண்டவருடைய தூதர் அவருக்கு தோன்றி ஒரு ஏணி மேலே ஏறி சொல்கிறாரு, யாக்கோப்பே, நான் உன் கடவுளாகிய ஆண்டவர் நான் ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் உன்னுடைய முன்னோர்களுடைய கடவுளுமாக இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து மேற்கிற்கும் வடக்கில் இருந்து தெற்கிற்கும் பழுகி பெருகி செய்வேன் என்று சொல்கிறார். பரதேசியாக இருக்கிறார், ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறார். நம்பிக்கை கொடுத்துட்டு அருமையான ஒரு 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 வாக்குறுதி கொடுக்கிறார் பாருங்க. இந்த யாக்கோப்புக்கு தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சொல்கிறார், யாக்கோப்பே, நான் உனக்கு துணையாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாக இருப்பேன், உனக்கு நான் காவலாக இருப்பேன். உனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் வாக்குறுதி நிறைவேறுகிற வரையில் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே படிங்க, இந்த தொடக்க நூலில் அப்படியே படிக்கணும். 28 33 வரை அப்படியே படிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த யாக்கோப்பை என்னென்ன விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அதனால் எதை பற்றியுமே நீங்கள் பயப்படவே கூடாது. ஏன்னா எதுவும் ஐயோ அப்படி இருக்குது பிரதர், இப்படி இருக்குது, உதை குறித்தும் நீங்கள் பயப்படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியாக என்ன, குறுகிய நேரமாக இருக்குது, எனக்கு இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி, இதுதான் இறுதி செய்தி. என்ன நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா பாருங்களேன், புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 28ஆம் அதிகாரம் அதில் 18 20 வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அது என்ன சொல்கிறாருன்னா, படிக்க பார்க்கலாம். 18 விண்ணுலகிலும் இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களையும் சீடர் ஆக்குங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் கட்டளை என்ன தெரியுமா? என் அன்பு மகனை மகளே, நீ ஒரு நற்செய்தி பணியாளராக மாறணும். அல்லேலூயா. ஏதோ இந்த ஜெப கூட்டத்துக்கு வர்றீங்க போகிறீங்க, அதுக்காக கடவுள் உங்களை அழைச்சிட்டு வரல, வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நற்செய்தியாளராக மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லா இனத்தாரையும் நீங்கள் சீடராக்குங்கள், எல்லா இனத்தாரையும் நீங்கள் சீடராக்குங்கள் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லார். சரி, மார்க்கு 16:15 எடுத்து படிக்க பார்க்கலாம். மார்க்கு 16:15 எடுத்து படிக்க பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்கே இருக்கிறீங்க, இந்த ஜெபக்கூட்டத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே ஒரு நற்செய்தியாளராக மாறினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த தூத்துக்குடி மறை மாவட்டம் இயேசுவால் சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு பெருமான், உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுக்கிற அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க, பிரதர் எங்களுக்கு நாங்கள் ஒரு பைபிள் ஸ்காலர் கிடையாது, நாங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்கலை, எங்களுக்கு ஃபிலாசபி தெரியாது, எங்களுக்கு தியாலஜி தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க, நாங்கள் எப்படிங்க சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் போனேன் ஒரு கிராம பணி, அந்த அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு நான் என்றைக்குமே கிராமங்களில் போனால் மக்களை நான் சந்திப்பேன், அவங்கள வீட்டு ஜெபத்தை நான் வலியுறுத்தி சொல்லுவேன். சரி, அப்படி ஒரு வீட்டில் நல்ல அருமையான ஒரு வீட்டு ஜெபம் நடத்தக்கூடிய நல்ல ஒரு குடும்பத்தார் இருந்தாங்க. அந்த ஊரில் இருந்து ஒரு 4 கிராமம் தள்ளி ஒரு பாட்டி அம்மா. அந்த பாட்டி அம்மா பழங்களை விற்கிற ஒரு பாட்டி. பழம் அப்படின்னா சீசனுக்கு தக்கன பழம் விற்பாங்க, கொய்யாப்பழம், அப்புறம் ஏதாவது என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அவங்க விற்பனை செய்கிற ஒரு பாட்டி அவங்க.
அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன அப்படின்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருப்பீங்க, சிலருக்கு அப்படி ஒரு நோய், நரம்பு தளர்ச்சி நோயினால் இந்த தலை வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த தலை வந்து எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஆடிக்கிட்டே இருக்குங்க. இந்த தலை வந்து அவங்களுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. எல்லோரும் பிள்ளைகளெல்லாம் அவங்கள என்ன கேள்வி பண்ணுவாங்கன்னா, தலையாட்டி பாட்டி தலையாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, அப்போ இந்த பாட்டி அந்த வீட்டுக்கு வந்தாங்க, ஏதாவது பழம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க குடும்பமாக கூடி அவங்க வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கணவன் மனைவி பிள்ளைகளோடு உட்காந்து அவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த குடும்ப சகோதரி எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பாட்டியம்மா நீங்கள் எங்களோடு இந்த ஜெபத்தில் இருங்க, ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தேவையான பழத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டிக்கு பழம் கொஞ்சம் விற்பனை ஆகணும், பழம் கொஞ்சம் விற்பனை ஆகணும். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோடு அந்த ஜெபத்தில் அந்த பாட்டி அமர்ந்திருந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து அந்த ஜெபத்தில் அந்த பாட்டி அமர்ந்திருந்தாங்க. அப்படி ப்ரேயர் ஒரு அரை மணி நேரம் அவங்க ஜெபம், வீட்டு ஜெபத்தை நடத்தினாங்க. அப்போ அந்த பாட்டிக்காக அந்த குடும்பத்தார் கருத்தாக ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, அந்த பாட்டி எவ்வளவு காலமாக அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து இப்போ வர அவங்களுக்கு தலை ஆடிக்கிட்டே இருக்குது. ஏசப்பா, அந்த நோயிலிருந்து இந்த குணத்தை கொடும், நோயிலிருந்து குணத்தை கொடு. அவங்க வந்து உண்மை அறியாத ஒரு சமூகத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க, அறியாத தெய்வத்தை தான் அவங்க வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி அந்த பிள்ளைகளும் அந்த பாட்டி தலை மேலே கை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க குடும்ப ஜெபத்தில். என்ன ஆச்சரியம் தெரியுமா, அந்த பாட்டி அந்த தலையை ஆட்டிகிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த தலையாட்டு நின்று போச்சு. இல்லையா, அல்லேலூயா, எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஏங்க இது அங்கங்கே பெரிய அற்புதத்தை தேடி மனுஷன் எங்கெங்கெல்லாம் ஓடிட்டு அழைக்கிறீங்க. உங்கள் சொந்த வீட்டிலேருந்து அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, இருக்கும், அற்புதம் நடக்கும். ஏன்னா அப்போ இந்த பாட்டிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த தலை ஆடுறது நின்று போச்சு. அந்த தலை ஆடுறது இந்த பாட்டிக்கு நின்று போச்சு. இப்போ பெரிய ஆச்சரியமாக போச்சு. இப்போ இந்த பாட்டி கிராமமும் போவாங்கல்ல, அப்போ எல்லோரும் கேள்வி கேட்பாங்கல்ல. என்ன கேட்பாங்க, ஏன் பாட்டி இது வரையில் உனக்கு தலை ஆடிகிட்டே இருந்துச்சுல, இப்போ தலை ஏன் நின்று போச்சு, இது என்ன அப்படின்னு உடனே இப்போ அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊரில் அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க, அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணும்போது எனக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணாங்க, அதனால் எனக்கு தலையாட்டு நின்று போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க எந்தெந்த ஊருக்கு போகிறாங்களோ இவங்க வந்து, ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்தாங்க, நான் எத்தனையோ கொடை கொடுத்தேன், நான் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டேன், நான் என்னெல்லாமோ நான் செஞ்சு பார்த்தேன், ஒரு நோயும் கொள்ள முடியல, ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வழிபட்ட இயேசுவை எனக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, எந்தெந்த கிராமங்களுக்கு போனாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச நடையில், அவங்களுக்கு தெரிஞ்ச எளிய நடையில் இயேசுவை பற்றி சொன்னாங்க. அவங்க பைபிள் ஸ்காலரா, அவங்க தியாலஜி படிச்சிருக்காங்களா, ஃபிலாசபி படிச்சிருக்கிறாங்களா, ஒன்றுமே கிடையாது. இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து திருநெல்வேலியில் ஜங்ஷனில் உடையார்பட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இயேசுவின் திரு ஆண்டவர் ஆலயம் இருக்கிறது. நான் 2013 2023 வரை 10 வருடம் அங்கே ஒரு பாஸ்டிங் ப்ரேயரை நடத்துகிறேன். ஏறக்குறைய 1500 மக்கள் ஒன்று கூடுவாங்க, 1500க்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடுவாங்க. கிராமங்களை தான் மையப்படுத்தி அந்த கூட்டங்களை நாங்கள் நடத்தினோம். கிராமப்புற மக்கள் தான் அங்கே வந்தாங்க. சரி, இப்போ அந்த பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எந்தெந்த கிராமங்களுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கிராமங்களுக்கு இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த கேட்டு அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜெப கூட்டத்துக்கு அவங்களை அனுப்பி வச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாட்டி கிறிஸ்தவங்க கிடையாது, அவங்க அனுப்பி வச்சவங்களும் கிறிஸ்தவங்க கிடையாது. ஆனால் அவர்கள் மூலமாய் அதன்பின் நான் அந்த கிராமத்தில் போய் ஊழியம் செய்து ஏறக்குறைய 30 குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள்ள நான் வழி நடத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு சாதாரண ஒரு பாட்டி அம்மா, ஒரு கொய்யாப்பழம் வைக்கிற ஒரு பாட்டி அம்மாவால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கி 30 குடும்பங்கள் கிறிஸ்துவுக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது நீங்கள் நற்செய்தி அறிவிக்கணுமா அறிவிக்க வேண்டாமா சொல்லுங்களேன்? அறிவிக்கணுமா அறிவிக்க வேண்டாமா? அறிவிக்கணும். என்ன சரி, இயேசு பிறப்பை அறிவிப்பதற்கு விண்மீன் வந்ததா? அது எத்தனை பேருக்கு வழிகாட்டுச்சு?
3 ஞானிகளுக்கு வழிகாட்டுச்சு. நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு விண்மீன்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ புனித சின்னப்பர், நான் முடிக்க போகிறேன். புனித சின்னப்பர் இந்த நற்செய்தி பணியை பற்றி நம்ம என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து படிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16 எடுத்து டக்குன்னு படிக்க பார்க்கலாம். நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றால் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. நான் அதில் பெருமைப்பட ஒன்றுமே கிடையாது. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் கடமை எனக்கு இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? புனித சின்னப்பர். அல்லேலூயா. அப்போ நற்செய்தியை அறிவிப்பது நம் மீது விழுந்த கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ அந்த நற்செய்தி பணியில் எல்லாரும் நீங்கள் நினைக்கலாம், பிரதர் நாங்கள் எப்படி பிரதர் எங்களால் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, நாங்களும் பல இடங்களுக்கு போக முடியாது. சரி, இப்போ உங்களுக்கு 3 வழியை மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா முதலாவதாய் நீங்கள் ஜெபிக்கும் ஊழியராக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் ஊழியம் என்ன அப்படின்னா ஜெபிக்கும் ஊழியர்கள். ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தார்கள் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதி திருச்சபை திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 படிக்க பார்க்கலாம். திருத்தூதர் பணி 12 நான் முடிக்கணும், எனக்கு 5 நிமிடம் தான் கையில் இருக்கு. சரி, ஏரோது அரசன் திருச்சபை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் வெட்டினான். சரி, அது யூதருக்கு மகிழ்ச்சி யூதர்களுக்கு. சரி, என்னென்ன ஏரோதின் காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், திருத்தூதர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். சரி, இப்போ அதே திருத்தூதர் பணி 12:5 படிக்க பார்க்கலாம். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்ட காலத்துல திருச்சபை அவருக்காக நல்ல புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு வேர்டு நல்ல புரிஞ்சுக்கணும். திருச்சபை அவருக்காக ஜெபித்தது அப்படின்னு இல்லை. பாவியானவர் அழகா சொல்றாரு, திருச்சபை அவருக்கு உருக்கமாக ஜெபித்தது. அல்லேலூயா. அப்போ ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை அப்படின்னா ஜெபிக்கும் திருச்சபையாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? ஏன்னா நம்ம அருமையான நம்முடைய அன்பு சகோதரர்கள், நம்முடைய அன்பு அண்ணன் சேவியர் அவர்களோடு இணைந்து அற்புதமான அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊழியத்தை முதல்ல தாங்கணும். எப்படி தாங்கணும்? முதல்ல நீங்கள் ஜெபத்தினால் நீங்கள் தாங்கணும். அப்போ நீங்கள் முதல்ல என்ன ஊழியர்கள் அப்படின்னா நீங்கள் பிரசங்கியார்கள். நாங்கள் பிரசங்கியார்கள் இல்லையே, பிரசங்கியார் இல்லை. நீங்கள் முதலில் யார் என்றால் ஜெபிக்கும் ஊழியர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யார்? முதல்ல ஜெபிக்கும் ஊழியர்கள். அடுத்தல நீங்கள் ஒரு ஊழியர்களாக இருக்கிறீங்க. யார் தெரியுமா? நீங்கள் கொடுக்கும் ஊழியர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய ஊழியத்திற்காக நம்ம கொடுக்கணும். சரி, புனித லூக்கா 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் படிக்க பார்க்கலாம். 6:38. நான் விரைவாக நான் முடிக்கணும். 6:38. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, கொடுங்கள் படிங்க டக்குன்னு படிங்க. உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையின்படி அளக்கிறீர்களோ அதே அளவால் உங்களுக்கும் அளக்கப்படும். பைபிள் என்ன சொல்லுது? கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, இப்போ லூக்கா 8ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 8:1 எடுத்து படிக்க பார்க்கலாம். விரைவாக எடுங்க பார்க்கலாம் டக்குன்னு. இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். 12 அவர்களோடு கூட இருந்தார்கள். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் ஊசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு ஊழியத்தை தாங்கினார்கள். அல்லேலூயா.
இவ்வளோ அருமையான காரியம் பாருங்க. இயேசுவோடு கூட இருந்ததெல்லாம் யாரும் வருதுமா? உங்களை மாதிரி சகோதரிமா இருக்கு. என்ன இந்த சகோதரிமா பிரதர், நாங்களாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற கஷ்டம், ஊர் ஊராக போகிறது கஷ்டம். அப்போ நீங்கள் ஜீவிக்கும் ஊழியர்களாக இருக்கணும், அடுத்து கொடுக்கும் ஊழியர்களாக இருக்கணும். அப்போ இயேசுவின் ஊழியத்திற்கு அவங்கள என்ன பண்ணாங்க? கொடுத்து உதவினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு பிரதர், நான் 5 நிமிஷம் சொல்லி நான் முடிச்சு. சரி, ஒரு குறிப்பிட்ட நம்ம இப்போ போக்குவரத்து வசதி உள்ள இடத்துல இருக்கு, நமக்கு பஸ்ஸு காரு எல்லாம் வர்ற இடத்துல இருக்கிறோன்னே. நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு உண்மை சம்பவம். ஒரு தூர தேசத்தில் அங்கே எப்படிப்பட்ட அந்த ஊரின் அமைப்பு என்ன அப்படின்னா, ஏரிகள் குளங்கள் நிறைந்த ஒரு இடம். ஏரிகள் குளங்கள் நிறைந்த இடம். அதனால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா படகுல தான் போகணும். படகு சவாரியில் தான் அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும். சரி, அப்படி ஒரு வாலிப மகன் என்ன பண்ணுறான்? ஒரு வாலிப மகன் ஒரு படகுல ஏறி டவுன்ஷிப்பில் அவன் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அப்போ அந்த படகுல ஏறி அவன் அமர்ந்திருக்கிறான். ஆனால் அவன் முகமாட்டத்தோடு கூட இருக்கிறான். என்ன, இன்றைய வாசகத்தில் கூட எப்படி அந்த எம்மாவூஸ் சீடர்களில் ஒருத்தர் முகமாட்டத்தோடு கூட இருந்தார் இல்லையா, அதை போல் முகமாட்டத்தோடு கூட இருக்கிறார். அப்போ அந்த படகோட்டி சொல்கிறாரு, தம்பி நீ ஏன் முகமாட்டத்தோடு கூட இருக்கிற அவன் சொல்லி, நான் சொல்கிறது உண்மை சம்பவம், அது புரிந்து கொள்ளணும். அவன் சொல்கிறார், ஐயா நான் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வேலையே கிடைக்கலையே, அதனால தான் மனவேதனையோடு நான் போகிறேன். இப்போ கூட ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், இந்த வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த படகோட்டி சொன்னார், ஏசப்பா உனக்கு வேலை தருவார், உனக்கு செய்றியா? நீ ஏசப்பா உனக்கு வேலை தருவார், அவர் உனக்கு வேலையை தந்தா நீ அவருக்கு என்ன செய்வே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ இவனுக்கு புரியல, என்ன செய்யறது இல்லை. தம்பி உனக்கு வேலை தருவார்ல, அவர் வேலை தந்தார்னா உன் வருமானத்தின் ஒரு பகுதியை அவர் நற்செய்தி அறிவிக்க நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயா நான் கொடுக்குறேயா, அப்போ நீ பொருத்தனை பண்ணு அப்படின்னார். அந்த படகோட்டி நல்ல கிறிஸ்தவை அறிந்தவர், இவர் மீட்பின் பாதையில் வழி நடத்தினார். படகுல இவருக்கு ஜெபம் பண்ணி, நீ போ தம்பி உனக்கு இந்த வேலை கிடைச்சிருன்னு சொன்னார். போனான், இன்டர்வியூ அட்டன் பண்ணால் பாஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா, பாஸ் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிட்டு நல்ல ஒரு பேமெண்ட் கிடச்சிட்டு உடனே ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே எனக்கு கிடைக்கிற வருமானத்தில் இத்தனை பகுதியை உங்களுடைய ஊழியத்துக்காக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த தம்பி சொன்னார். அந்த வாலிப மகன் நான் முடிச்சிடுவேன் ஏன்னா சொன்னார். அப்போ அவருடைய கம்பெனியில் வேலை பார்த்தார். ஒரு ஆண்டுகள் கடந்தது. அந்த வேலையை அந்த முதலாளி பார்க்குறாரு, அந்த வாலிப பையனை பார்க்குறார். அவனிருந்து சுறுசுறுப்பு, அவன் எவ்வளோ பொறுப்போடு கூட இருக்கிறானே அப்படின்னு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதுவரையில் அவன் லேபராக தான் இருந்தான். இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 100 பேருக்கு சூப்பர்வைசர் ஆகிட்டார். என்ன பண்ணுறாரு? 100 பேருக்கு சூப்பர்வைசர். ஒரு லேபராக போனவன் இப்போ 100 பேருக்கு சூப்பர்வைசர் ஆகிட்டான். சூப்பர்வைசர்னா சம்பளம் கொடுமா சம்பளம் கூட்டிட்டு உடனே இவன் என்ன பண்ணா, இவ்வளவு சம்பளம் கூட்டின உடனே தனக்கு கடவுளுடைய ஊழியத்தை கொடுக்க வேண்டிய தொகையும் கூட்டிட்டான். புரியுதா உங்களுக்கு? கணக்கு கொடுக்க வேண்டிய தொகையும் கூட்டிட்டான். சரி, இது காலங்கள் கடந்த 1 வருஷம் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு செக்ஷனில் 100 பேர் அவன் நல்ல வேலை வாங்குறானே அவன் சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவனை எக்ஸிக்யூட்டிவாக போட்டார். என்ன பண்ணுறாரு, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ், அதில் ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. 1000 பேருக்கு அவன் இன்சார்ஜாக இருந்தான். இப்போ 1000 பேருக்கு இன்சார்ஜ் இருந்தால் சம்பளம் கொடுமா கூடாதா? கூட்டணும் இல்லையா? கூட்டின உடனே அவன் தனக்கு கிடைத்த வருமானத்தில் இப்போ அதிகமான பெர்சன்டேஜ் என்ன பண்ணுறான், ஆலயங்கள் கட்ட, நற்செய்தி பணிக்கு, அப்படி ஏழை உதவி செய்யறதுக்கு அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு காலகட்டம் வந்த உடனே அந்த கம்பெனி முதலாளி அவனை கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீ என் கம்பெனியில் லேபராக இருந்த காலத்துலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்பா, ஏறக்குறைய 5 வருஷம் ஆச்சு. உன்னுடைய கடமை உணர்வு, பொறுப்புணர்வு இதெல்லாம் நான் பார்க்குறேன். எனக்கு நிறைய கம்பெனிகள் இருக்கிறது, அதனால் எனக்கு கூட நீ ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறையா? என் கூட பார்ட்னர்ஷிப் பாருங்க. லேபராக வந்தவன் இப்போ கம்பெனிக்கு ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகிட்டான். நம்ம 2 பேரும் சேர்ந்து கம்பெனியை நடத்துவோமா அப்படின்னு சொல்கிறார். சரி ஐயா அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிடைக்கிற லாபத்தில் இவனுக்கு ஒரு பகுதி கிடைக்கும் இல்லையா? ஏன்னா ஒர்க்கிங் பார்ட்னர், கிடைக்கிற லாபத்தில் இவனுக்கு ஒரு பகுதி கிடைச்ச உடனே அந்த பணத்தில் கடவுள் ஊழியத்துக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. இப்போ ஒர்க்கிங் பார்ட்னராக 2 ஆண்டுகள் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஓனர் சொல்கிறார், எனக்கு வயசாயிட்டுப்பா, இந்த கம்பெனியை நடத்துகிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நிறைய கம்பெனிகள் இருக்குது, எனக்கு ஏறக்குறைய 20 கம்பெனி இருக்குது, அதில் 10 கம்பெனியை உன் கையில் ஒப்படைச்சிருது,
10 மாத்திரம் நான் நடத்துகிறேன், இந்த 10 கம்பெனி பொறுப்பெடுப்பியான்னு சொன்னார். சரி ஐயா அப்படின்னு சொல்கிறார். அந்த 10 கம்பெனிகளை பொறுப்பெடுத்து நடத்தினார். நிறைய லாபங்கள் கிடைத்தன. அதை கடவுளுடைய ஊழியத்திற்கு கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. கடவுளுக்கு நிறைய கொடுத்தார். தன் வருமானத்தின் பகுதியெல்லாம் கடவுளுடைய ஊழியத்திற்கெல்லாம் கொடுத்தார். நான் சொல்கிறது கதையில்லை. இந்த மனிதன் யார் தெரியுமா? இந்த மனுஷன் யார் தெரியுமா? சாதாரண படகுல பயணம் செய்து என்னிடத்துல ஒரு இது என்ன, இது என்னது, இது என்ன போட்டிருக்குது? இதில் கோல்கேட். இது என்ன இருக்குது? இது கோல்கேட் பேஸ்ட் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். இது கோல்கேட் பேஸ்ட் அப்படின்னு மட்டும் தெரியும். இந்த கோல்கேட் என்பது ஒரு மனிதனுடைய பெயர். இந்த கோல்கேட் என்பது ஒரு மனிதனுடைய பெயர். இவருக்கு உலகமெல்லாம் கம்பெனி இருக்குது. இந்த கோல்கேட்டுக்கு என்ன இருக்குது? நமக்கு தெரியுது கோல்கேட் பேஸ்டியா, பல் விளக்குற பேஸ்டியா அப்படின்னு. ஆனால் இந்த கோல்கேட் என்ற மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காரியங்களை அதை படித்து பார்க்கும்போது எனக்கு இவ்வளவா சாதாரண ஒரு படகுல பயணம் செய்த ஒரு சின்ன கிராமத்தில் உள்ளவன் இவ்வளோ பெரிய ஒரு தொழிலதிபராய் மாறினான் என்றால் அவன் கடவுளுக்காக, கடவுளுடைய ஊழியங்களுக்காக கொடுக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. நீங்கள் கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வேத வசனத்தை படிங்க பார்க்கலாம், மீண்டும் படிங்க பார்க்கலாம். லூக்கா 6:38 படிங்க பார்க்கலாம். படிச்சு பண்ண ஜெபம் பண்ண போகிறோம். லூக்கா 6:38 படிங்க பார்க்கலாம். பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் எடுங்க பார்க்கலாம், எடுங்க பார்க்கலாம். லூக்கா 6:38. கொடுங்கள், கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள். கடவுளுடைய ஊழியத்துக்காக கொடுங்க. ஆண்டவர் ராஜ்யம் பரவி எழுத கொடுங்க. இந்த புனித இன்னாசியார் ஜெப ஐக்கியத்தின் மொழியாய் இந்த தூத்துக்குடி மாவட்டத்து மறை மாவட்டம் முழுக்க எழுப்புதல் உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் ஊழியங்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. முதலாய் நீங்கள் ஜெப ஊழியர்களாய் மாற வேண்டும். அடுத்து நீங்கள் கொடுக்கும் ஊழியர்களாய் மாற வேண்டும். அடுத்தால நீங்கள் நற்செய்தியாளராய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பகுதியை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. லூக்கா நான் சொன்னேன் 8:1 சொன்னேன். பெண்கள் தங்கள் உடைமைகள் மூலமாய் இயேசுவின் ஊழியத்தை தாங்க. நாங்கள் எல்லாரும் எழுந்திருக்க பார்க்கலாம், எல்லாரும் எழுந்திருக்க பார்க்கலாம். ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் சுவிசேஷராக மாற போகிறோம். 2 ஊழியத்தை தாங்க போகிறோம். 1, நான் ஜெபிக்கும் ஊழியனாய் மாற போகிறேன். அல்ல எல்லாரும் ஒப்பு கொடுக்க பார்க்கலாம், ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்கு 1000 போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் 1000 பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு ஜெபிக்கும் ஊழியனாய். எல்லாரும் கரங்களை உயர்த்துக்க பார்க்கலாம், எல்லாரும் கரங்களை உயர்த்துக்க பார்க்கலாம். புனித இன்னாசியார் ஜெப ஐக்கியத்திற்கென்று நான் ஜெபிக்கும் ஒரு ஜெப ஊழியனாய் மாறுவேன். ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். புனித ஜெபிக்கும் ஊழியனாய் மாறும். ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். ஒப்பு எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுங்க. தகப்பனே, நான் ஒரு ஊழியக்காரன் ஐயா. ஐயா, நான் ஒரு ஜெபிக்கும் ஊழியன். ஆதி திருச்சபை ஜெபிக்கும் திருச்சபையாக இருந்தது. ஆதி திருச்சபை மக்கள் ஜெபித்தார்கள். புனித பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட போது திருச்சபையில் இருக்கிற எல்லா இறை மக்களும் ஊக்கமாக ஜெபித்தார்கள், ஊக்கமாக ஜெபித்தார்கள், ஊக்கமாக ஜெபித்தார்கள். சிறையில் இருந்து பேதுரு விடுவிக்கப்பட்டார். இந்த ஜெபக்குழு வளர வேண்டும் என்றால், புனித இன்னாசியார் ஜெபக்குழு வளர வேண்டும் என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று உங்களுக்கு கொடுக்கும் காரியம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். ஜெபியுங்கள், இந்த ஜெபக்குழுவுக்காக ஜெபியுங்கள். அடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் செய்தி என்னவென்றால், கொடுங்கள், கொடுத்து உதவுங்கள். எல்லாம் எனக்கு எனக்கு என்று நினைக்காதீர்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, சாதாரண கோல்கேட், சாதாரண கோல்கேட் 2 கோடீஸ்வரராக இருக்கிறார், கோடீஸ்வரராக இருக்கிறார். உங்களை ஆண்டவர் கோடீஸ்வரனாய் மாற்ற போகிறார். உங்களையும் ஆண்டவர் கடவுளுக்காக கொடுங்க, கடவுளுடைய ஊழியங்களுக்காக கொடுங்க. எவ்வளவு ஆண்டவர் அறியாத மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு கிராமங்கள்ல இயேசு என்று யாருன்னே தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அங்கெல்லாம் நற்செய்தியாளர்கள் செல்லணும் அப்படின்னா கொடுப்பவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் முதலாவதாய்
உங்களுக்கு கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாய் பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கிறார். மூன்றாவதாய் நற்செய்தியாளராய் உங்களை அவர் அனுப்புவராக இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த புனித இன்னாசியார் ஜெப ஐக்கியத்தோடு ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த அன்பின் உறவுக்காக நன்றி. இந்த அன்பின் பாசத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பும் இந்த நேசமும் இந்த பாசமும் இந்த சகோதர உறவும் ஆண்டவரே, உம்முடைய வருகை வரையிலே ஆண்டவரே நிலைத்திருப்பதாக ஆண்டவரே. ஐயா, இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய கண்ணீர் கவலைகள் மன வருத்தங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும். உயிர்த்தெழுந்த இயேசுவே, நீர் இந்த மக்களுடைய கண்ணீரை மாற்றும் ஆண்டவரை, பயத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரை, எல்லோரையும் ஒரு நற்செய்தியாளராக மாற்றும் ஆண்டவரை. என்னை அன்பு நிறைந்த உள்ளத்தோடு அழைத்த என்னுடைய அன்பு அண்ணன் ஆண்டவரே சேவியர் அவர்களுக்காய் நன்றி. அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டு வருகிற அத்தனை நற்செய்தியாளர்களுக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். எங்கள் தேவதாய் அன்னை மரியாளை, திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கிற புனித சூசையப்பரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரும் எங்களுடைய ஜெபக்குழுவின் பாதுகாவலருமாக இருக்கிற புனித இன்னாசியாரே, இந்த ஜெபக்கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக இறைமகன் இயேசுவிடத்திலே பரிந்து பேசுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.